சேலத்தில் களமிறங்கும் எடப்பாடி நிழல். பின்னணி தகவல்கள். அதிமுக சார்பில் சேலம் மாவட்டத்தில் தற்போது அதிகப்படியான எம்எல்ஏக்கள் அதிமுக சார்பில் உள்ளனர். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சேலம் நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றும் என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நம்புகிறார். எனவே சேலம் தொகுதியில் போட்டியிட பல்வேறு அதிமுக தொண்டர்களும் விருப்பம் தெரிவித்தனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செம்மலை, எடப்பாடி நெருங்கிய நண்பர் இளங்கோவன் அவர்கள் இருவருக்கும் கடுமையான போட்டி ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செம்மலைக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட சீட் வழங்கப்படவில்லை. அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு சீட் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்திருந்தார். ஆனால் தற்போது சேலம் இளங்கோவனுக்கு அந்த சீட் கேட்பதால் செம்மலை அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாமா என எடப்பாடி பழனிசாமி யோசித்து வருகிறார். சேலம் இளங்கோவன் அவர்கள் கொடநாடு கொலை வழக்கில் தொடர்புபடுத்தி பல்வேறு விமர்சனங்கள் இளங்கோவன் மீது உள்ளன. எனவே அந்த கரைகளை துடைத்தெறிய தற்போது சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒருவேளை சேலம் இளங்கோவன் எம்பி ஆனால் அந்த பேச்சுகள் தவிடுபொடியாக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நம்புகிறார். எனவே சேலம் இளங்கோவனை சேலத்தில் நிற்க வைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்து அவரை டெல்லி முகமாக அதிமுகவின் டெல்லி முகமாக மாற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து வருகிறார். எனவே முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டும் சேலம் இளங்கோவன் சேலம் தொகுதியில் போட்டியிடுவார் எனவும் அதிமுக சார்பில் பரவலான கருத்துக்கள் பேசப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.